பூரணம் மாவுன்னு தனித்தனியாக ரெடி பண்ணாமல் விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் கொழுக்கட்டை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் பருப்பு அளந்துக்கோங்க. பாசி பருப்பு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணினதும் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மினிமம் அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததும் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஃபேன் காற்றுல அரை மணிலேருந்து 1 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா காஞ்சதும் ஒரு பேனில் மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்ததும் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி 3 ஏலக்காய், ஆற வச்ச அரிசி எல்லாத்தையும் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி சேர்க்காததுனால அரிசி அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் மாவு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வரும்போது நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் ஒரு பேனில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி கொதி வர ஆரம்பித்ததும் அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாவு கட்டிப்படாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு மாவு நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி மாவோடு சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் துருவி வச்சிருக்க 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடியாக சேர்க்குறீங்கன்னா இப்போ தேங்காய் சேர்க்கும் போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். மாவு நல்லா ஆறி வந்ததும் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டியாக பால் மாதிரி இல்லை புடி கொழுக்கட்டை மாதிரி கூட செய்யலாம். இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி உங்ககிட்ட அச்சு ஏதாவது இருந்ததுன்னா அதில் இந்த மாவை நல்லா டிப் பண்ணி எடுத்து விதவிதமான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் உங்களாலேயும் சூப்பரான கொழுக்கட்டை செய்ய முடியும். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்க்கெலாம் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.